வணக்கம். நான் உங்கள் டாக்டர் யுவராஜ், மனநல ஆலோசகர். இன்னைக்கு நான் உங்களோட விவாதிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பகாலம் எப்படி வந்துட்டு ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு. நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். ஆ கர்ப்பகாலம் ஒரு வரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த கர்ப்பகாலம் அப்படின்றது வரமா இருக்கா? இல்ல அது சாபமா இருக்கா? அந்த குழந்தைக்கு அப்படின்றது பேரண்ட்ஸோட கையில தான் இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு பெரும்பாலான கவுன்சிலிங் வந்துட்டு ஒரு குழந்தை வந்து படிக்கிற விஷயமாகட்டும், சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப அடம் பிடிக்கிறாங்கன்ற விஷயமாகட்டும், இல்ல அவங்களோட ஆட்டிட்யூட் இஷ்யூ ஆகட்டும், இது எல்லாமே அடிப்படையா எந்த இடத்துல அந்த குழந்தைக்கு ப்ரோகிராம் பண்ணப்படுது, டிசைன் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னா, அது நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வளர்க்குறதுல தான் அந்த குழந்தை அதெல்லாமே கத்துக்கிறது, செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. ஸோ, அந்த அடிப்படையில தான் இந்த கருத்த உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். என்னுடைய நண்பர் அ பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில வந்துட்டு டாக்டர் ஆண்டாள்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் மேடம் இருக்காங்க. என்னோட புத்தகம் லான்ச் பண்ணும்போது கூட நான் அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தேன். என்னோட புத்தகம் அ பப்ளிஷ் பண்றதுக்கு சீஃப் கெஸ்ட்டாவும் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அ கர்ப்ப வித்யா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அற்புதமாக ஒரு புத்தகம். "சிசுவுடன் பேசுதல்" அப்படின்னு சொல்லிட்டு. நான் நெக்ஸ்ட் என்னோட YouTubeல அந்த புத்தகத்த பத்தினோடையும் வந்துட்டு போடுறேன். முக்கியமா இந்த பதிவோட காரணம் என்ன அப்டின்னா, இந்த பிரெக்னன்சி டைம் வந்து எவ்ளோ முக்கியமான ஒரு அற்புதமான நேரமா இருக்கு. அதுல வந்து அந்த பெண்ணுடைய பங்களிப்பு மட்டும் தான் இங்க முக்கியமா பார்க்கப்படுதா? அப்ப வேற யாருக்குமே அதுல பங்களிப்பே இல்லையா? அ ஏன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, "தாய போல வந்து பிள்ளை, நூல போல சேலை" அப்டின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே இங்க வந்துட்டு அந்த வுமனுக்கு மட்டும் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் குடுக்குறோமா? இதுல மென்னுக்கு இம்பார்ட்டன்ட்டே இல்லையா? அப்டின்னா, அப்படி கிடையவே கிடையாதுங்க. நிச்சயமா வந்துட்டு ஒரு குழந்தை வளர்த்தெடுத்தல், இல்ல பெற்றெடுத்தல் அப்படின்னு சொல்றது, அதுல வந்து அந்த குழந்தையோட வளர்ப்புல ஆணுக்கும் நெறைய பங்கு இருக்கு. அத நம்ம புரிந்துக்காம விலகி போறதுனால தான், எல்லா விதமான பிரச்சனைகளையுமே நம்ம வந்து சந்திக்கிறோம். அப்போ ஒரு வுமனோட அந்த பிரெக்னன்சி டைம்ல, ஒரு ஆண் எந்த மாதிரியான ஒரு பங்களிப்ப வழங்க முடியும்? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க வந்து அந்த வுமனுக்கு வந்துட்டு ஒரு மாரல் சப்போர்ட் வந்து நீங்க வந்து குடுங்க. அதாவது பிரெக்னன்சி ஆன உடனே ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டுட்ட மாதிரியான ஒரு மனநிலை இல்லாம, மனதளவுல அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும், ஆ ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுக்கும் அவங்களுக்கான ஒரு சப்போர்ட். நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு தைரியத்த குடுங்க. ஆ அப்புறம் அவங்களோட பிசிக்கலான மூவ்மெண்ட் எக்சர்சைஸ் பண்றது, இல்ல போறது, வர்றது, வாக் பண்றது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல வந்துட்டு உங்களோட சப்போர்ட் சிஸ்டத்த வந்துட்டு குடுங்க. 3வது உங்களோட மன உளைச்சலான, இல்ல வந்துட்டு ரொம்ப வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வந்து சில காரணங்களால வந்து நீங்க வந்து மூட் ஆஃப் ஆகுறீங்க, செய்றீங்க அப்டின்னா, அது எல்லாத்தையுமே வந்து கூல் டவுன் பண்ணிட்டு, இந்த பிரெக்னன்சி டைம்ல அவங்களோட ஒரு பாசிட்டிவான நேரத்த வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, அந்த பிரெக்னன்சி டைம்ல இந்த குழந்தைய பத்தினுடைய ஒரு பாசிட்டிவான ஒரு தாட். என்னோட குழந்தை எந்த மாதிரியான குழந்தையா இருக்கணும்? எவ்வளோ புத்திசாலி குழந்தையா இருக்கணும்? எந்த மாதிரியான இன்டெலிஜென்ட் அந்த குழந்தைகிட்ட இருந்தா நல்லா இருக்கும்? ஸோ, இந்த மாதிரியான சில விவாதங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தை அந்த கருவுல வர வர, நான் அது ஒரு அ அதாவது 9 மந்த் 10 டேஸ் இந்த பீரியட் ஆஃப் டைம்ல குழந்தையோட டெவலப்மெண்ட்ட பத்தி நான் வரக்கூடிய வீடியோல போடுறேன். இந்த நேரங்கள்ல உங்க குழந்தை அம்மாவோட கருவறையில இருக்கும்பொழுது, அம்மா, அ அப்பா சுத்தி நடக்கக்கூடிய நெறைய விஷயங்கள் அந்த குழந்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்றது மிக மிக முக்கியமான விஷயம். அப்போ நீங்க ஒரு ஸ்டோரீஸ் ஷேர் பண்றதா இருக்கலாம். ஆ அந்த ஸ்டோரியில இருக்கக்கூடிய மாரல் ஷேர் பண்றதா இருக்கலாம். நீங்க ஒரு புத்தகத்த எடுத்து அந்த ஸ்டோரிய வந்து படிச்சு, உங்க முன்னாடி குழந்தை இருந்தா எப்படி உங்களால வந்துட்டு அந்த ஸ்டோரிய அந்த குழந்தைக்கு சொல்ல முடியுமோ, அந்த மாதிரி நீங்க வந்து உங்க வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்க அழகா அந்த ஸ்டோரிய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுல வந்து ட்ரெடிஷ்னலாவும் நம்மகிட்ட நெறைய எவிடன்ஸ் இருக்கு. சுமித்திரை வந்து கர்ப்பமா இருக்கும்போது, கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டு ஆ ம யுத்த காலத்தினுடைய விஷயங்கள்லாம் சொல்லும்போது, அந்த குழந்தை அங்க வந்து கேட்கிறா, அர்ஜுனோட மகன். இது நமக்கு வந்து ட்ரெடிஷ்னலாவும் இருக்கு. சயின்டிஃபிக்காவும் ப்ரூவன் ஆன விஷயங்கள் நெறைய இருக்கு. அப்போ
அந்த நீங்க பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளும், அந்த விஷயங்களும் உங்க குழந்தை வந்து நல்லா லிசன் பண்றாங்க. சார் எப்படி சார் வயித்துல இருக்க குழந்தைக்கு புரியுமா? அப்படின்றது தானே உங்களுடைய கேள்வியா இருக்கு. 100% சொல்றேங்க. இது வந்து சயின்டிஃபிக்கா நிரூபணமான ஒரு விஷயமா இருக்கு. 63% குழந்தை அம்மாவோட கருவறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரெயினோட நியூரான் புரோகிராம்ஸ்ல வந்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள் வந்துட்டு ஸ்டோர் ஆகுது. சப்கான்ஷியஸ் அளவுல போய் ப பதிவாகுது. அது ஓவரால் பீரியட்ல ரொம்ப இயற்கையா அந்த குழந்தைகிட்ட வெளிப்படுது. இன்னைக்கு கவுன்சிலிங்ல சில தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, அவங்க அம்மாவோட கருவறையில இருக்கும்பொழுது, அவங்களோட ட்ராமா அதாவது பயங்கரமான ஒரு சூசைட் அட்டெம்ப்ட்டா இருக்கட்டும், இல்ல மன உளைச்சலால அவங்க எடுக்கக்கூடிய மோசமான கோவப்படுறது, எரிச்சல் ஆகுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தை கருவறையில பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த விஷயம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், அந்த குழந்தையோட லைஃப்ல ஏன் நம்ம இப்படி இருக்கோன்னே தெரியாத அளவுக்கு பிரச்சனையில மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அப்ப கர்ப்பகாலம் அப்படின்றது அந்த குழந்தைக்கு வரமா, சாபமா அப்படின்னா, அது பெற்றோர் அழகு உங்க கையில இருக்கு. இத வரமா மாத்துறதுக்கு என்னோட பயணிங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கு இது தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ, ஷேர் பண்ணுங்க. வருங்கால சந்ததியை ஒரு அற்புதமான, உன்னதமான சந்ததியாய் உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.